வீட்டோட ஒரே வாரிசு ராமு தம்பியோட மனைவி, இந்த குடும்பத்தோட மருமகள், இன்ஸ்பெக்டர் ராஜசேகரோட மகள், அன்புக்கரசி தேவதை சீதாமா வந்திருக்காங்க. மகா எப்படி வெளியில விட்டாங்க? அக்கா, அவளை விடக்கூடாது. தையக்காரிய வீட்டுக்குள்ள விடக்கூடாது. ஆமா மகா, புள்ள விட்டோம் எல்லாத்தையும் கெடுத்துருவா. உங்களையும் என்னையும் கூட வீட்டை விட்டு விரட்டிடுவாவ. மேடம், உண்மையை சொல்லுங்க, அவங்க வந்தது உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஓகே. கேட்டு வரைக்கும் ஆட்டோல வந்தேன், உள்ள ஸ்டைலா நடந்து வந்தேன். போதை பொருள் கடத்தி ஜெயிலுக்கு போன கேடு கெட்டவதான நீ ஸ்டைலா நடந்து வீட்டுக்குள்ள வர? ஏய், இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் எல்லாம் இல்ல. மரியாதையா போயிடு. இத கட்டினாகல என் பாஸ் ராமு, அவங்கள வந்து சொல்லுங்க, நான் போயிடுதேன். பாஸ் எப்படி சொல்லுவாங்க? என்னோட பாஸ் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. சீதா, வந்துட்டியா? வந்துட்டேன்க்கா. சீதா, கம் பேக். ஏன் சீதா அங்கே நிக்கிற? வா, உள்ள வா. ஏய், இவளுக்கு மட்டும் இல்ல, இவளுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் இனிமே இந்த வீட்ல இடம் இல்ல. என்ன புரியுதா? அப்படியா? தப்பு பண்ணவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் இருக்காதா? அது தெரியுமா உங்களுக்கு? சீதா, நீ வா. ஏய் நில்லடி. சித்தி, மரியாதையா இந்த தையக்காரிய போ சொல்லிடுங்க, இல்ல அடிச்சு இழுத்துட்டு போய் நாங்களே வெளியே அனுப்புவோம். என்ன மீறி அவ உள்ள வந்துருவாளா? சித்தி, நீங்க விடுங்க, நாங்க டீல் பண்ணிக்கிறோம். சித்தி, வெக்கமே இல்லாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கான். இவகிட்ட வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கரெக்ட். ஆனா நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். என்னடி? என்னத்த எதிர்பார்க்கிறேன்? நான் மரியாதை கொடுத்தா நீங்க எனக்கு திருப்பி மரியாதை கொடுத்துதானே ஆகணும். கண்டிப்பா. மரியாதை கொடுக்காம இருக்க முடியுமா? நீ எப்படி ஜெயில இருந்து வெளியே வந்தேன்னு சொல்லு, மரியாதையை அப்படியே நான் அள்ளி அள்ளி கொடுக்கறேன். சொல்லு, நீ எப்படி ஜெயில இருந்து வெளியே வந்த? அதுவா, ஜெயிலர் என் முகத்தை பார்த்து நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன், உன்னைய பார்த்தாலே நீ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, நீ போகலான்னு அனுப்பி விட்டுட்டாங்க. ஏய், எங்களுக்கெல்லாம் குழந்தையா இருக்கும் போதே காது குத்தி மொட்டை அடிச்சிட்டாங்க. நீ புதுசா காது குத்த வேண்டாம். அப்படியா ஆண்டி? அப்போ மொட்டை போட்ட போட்டோ இருக்கா? காட்டுங்க பாக்கலாம். ஏய், ஏன்னா அப்போதே நான் நம்புவேன். சித்தி, அவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சித்தி, எதுக்கு தேவையில்லாம அசிங்கப்படுறீங்க? அவளுக்கு வழிய விடுங்க.
சீதா நீ உள்ள வா. ஏய் தையல், நல்லா கேட்டுக்கோ. நீ காலை உள்ள வெச்ச வெட்டிருவேன். இப்படியே ஓடி போயிட்டா உனக்கு நல்லது. அதோ மேடம். உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீ வந்ததே எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன திருட்டுத்தனமா தப்பிச்சு ஓடி வந்துட்டியா? என்ன மகா, இவ பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா? பைத்தியம் தானே, சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். நம்ம உள்ள போலாம் வாங்க. மீரா உள்ள போ. அக்கா நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வானிலை மாறும். பலத்த இடியுடன் கூடிய மழை, புயல், சூறாவளி, சுனாமி இவை நான்கும் கூட்டணி போட்டு தாக்கும். கதவு தானாக திறக்கும். நீங்க இது எதுக்கு போன் பண்ணுது? தொல்லை பண்ணுமே. சொல்லுங்க மேடம். சீதா ரிலீஸ் ஆயிட்டா. எப்படி? அத கேட்கதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? இருங்க மேடம், கேட்டு சொல்றேன். அவளை ஜெயில வச்சு கொண்டு இருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்க மேடம். மேடம் நான் தான் சொன்னேன்ல மேடம். என்னைய சொன்ன? ஜெயில இருக்க அவ அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அதுக்கும் நீ கொலை பண்றதுக்கும் என்னையா சம்பந்தம்? மேடம் கைதிங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அப்படியே பயந்துட்டாங்க. தையக்காரி, அந்த தையக்காரி என்ன பார்த்து கிண்டலா சிரிக்கிறாயா? மேடம் இப்ப நான் என்ன பண்ணணும்? யோ, அவ எப்படி வெளியே வந்தான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இதையாவது உருப்படியா செய். மேடம் ஒரு 1 hour டைம் கொடுங்க. உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சாகணும். புரியுதா? ட்ரை பண்றேன் மேடம். யோ, வெய்ய போன. ஏய், அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லுங்க. மகா, யாரோ போதை பொருள் வச்சதா சொன்னா சரி, ஆனா அது யாருன்னு தெரியாம எப்படி சீதாவை ரிலீஸ் பண்ண முடியும்? அது நீ சொன்னப்ப யாரும் நம்பல. ஆனா அந்த சீதா சாதிச்சிட்டா. அந்த சீதா புத்திசாலிதான் மகா, பெரிய புத்திசாலி. அக்கா, அவ பேரையே சொல்லாதீங்க. காதுல திராவகம் ஊத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். தையக்காரி ரிலீஸ் ஆயிட்டானா உண்மையான குற்றவாளி யாருன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கணும்ல. அது யாரு? யாருன்னா சேது மாமாவும் சுபாஷும் தானே போதை பொருளை சூர்யா வீட்டுல வச்சாங்க. அக்கா, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு மகா? சேதுவும் சுபாஷும் தான் ட்ரக்ஸ வச்சாங்கன்னு ப்ரூவ் பண்ணிருந்தா அப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. அப்படி நடக்கல இல்ல. அப்ப யாரோ சொல்லிதான் அவ தப்பிச்சு வந்திருக்கா. அதான் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்லிருக்கோம்ல. வெயிட் பண்ணி பாப்போம். ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அது நட
எப்படி இருக்கியா அங்கிள்ஸ்? நல்லா இருக்கியலா? நீங்க 2 பேரும் என்னைய ஒரு முறை கூட ஜெயில வந்து பார்க்கல. நான் உங்க மேல கோபமா இருக்கேன். ஏய், இத பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? கிண்டலா இருக்கா? நான் எப்படி கிண்டலா பாப்பேன்? நீங்கலாம் யாரு? என்னோட பாஸோட அப்பா சித்தப்பா வாச்சே. ஏய், எப்படி நீ ஜெயில இருந்து வந்த? சொல்லு, எப்படி வெளியில வந்த? விட்டுட்டாங்க, நான் வந்துட்டேன். என் கதை முடிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் நேரா வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு பிடிச்சத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சீக்கிரம் போங்க, டைம் இல்ல. எதுக்கு டைம் இல்லங்கற இப்போ? அது சஸ்பென்ஸ் இப்பவே சொல்லிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சின்ன மாமா, பெரிய மாமாவை கூட்டிட்டு போங்க. போங்க மாமா. மறுபடியும் பழையபடி தெருவுக்கே வந்துட்டல்ல? நான் ஏன் தெருவுக்கு வர போறேன்? நீங்க எங்க நிக்குதியாலோ அதே இடத்துல தானே நானும் நிக்குதேன். அப்போ இது தெருவுனா நீங்களும் தெருவுல தானே நிக்குதிய. ஏச்சுக்கெல்லாம் எதுவும் குறைச்சல் இல்ல. நீ எப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன? ஜெயில திறந்தாங்களா? வெளியே போன்னு சொன்னாங்களா? நான் ஓடி வந்துட்டேன். அண்ணே, இவகிட்ட என்னென்ன பேச்சு வேண்டி இருக்கு? கொஞ்சமாவது மரியாதையா பேசுறாளா? மாமனார்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? என்ன ஜென்மமோ? என்ன சொன்னீங்க? நீங்க எனக்கு மாமனாரா? நீங்க எனக்கு மாமனார்னா நான் உங்களுக்கு மருமக, அப்படிதானே? சொல்லுங்க, நான் உங்க மருமக தானே? ஆசையா இருக்கா? எங்க வாயால எப்போ உன்னை மருமகன் சொல்லுவோன்னு ஆசையா இருக்கா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாம்ஸ். கூடிய சீக்கிரமே நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடுற காலம் வரத்தான் போகுது. அண்ணே, விட்டா வாய்க்கிழிய பேசிட்டே இருப்பா. நீங்க உள்ள வாங்கண்ணே. ஹலோ. உள்ள போய் வெட்டி கதைய பேசாம எவ்வளவு சோத்த கட்ட முடியுமோ மூக்கு பிடிக்க கட்டுக்கங்க. ஏன்னா இதுதான் நீங்க சாப்பிட போற கடைசி வீட்டு சாப்பாடு. ஏய், இத பார்த்தா என்ன 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி இருக்கா? அண்ணே, உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு உளறிட்டு இருக்கா? நான் ஒன்னும் உளரல, உண்மையத்தான் சொல்லுதேன். 10 நாள் பட்னியா இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. என்ன சொல்ற? அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு எப்பவுமே வராது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாம்ஸ். நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். நீங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போக போறீங்க. அங்க பட்னி கிடக்க போறீங்க. ஏய், என்ன உளர்ற? நாங்க எந்த இடத்துக்கும் போக போறது இல்ல. நீதான் மறுபடியும் வந்த இடத்துக்கு போக போற. குலசேகர பட்டணத்துக்கு. பேசாம ஓடி போயிரு. ஓட முடியாது. என்ன பண்ணுவீங்க? விட்டா பேசி எரிச்சல் பண்ணிட்டே இருப்பானே. பேசாம கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமா? அப்படியா? இங்க பாருங்க மாம்ஸ், கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போகணும்லாம் இல்ல. வேற ஒரு காரணத்துக்காகவும் ஜெயிலுக்கு போகலாம். ஏய், நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? ஏய், வாடா. இங்க நின்னா நம்மள கொலைகாரன் ஆக்கிடுவா. பாரு, தேவை இல்லாம பேசி வெறுப்பேத்திட்டு இருக்க. ஏற்கனவே உன்னை வெளியே நிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் கேட்டுக்கு வெளியே தான் நிப்ப நீ. பாஷ், என்ன இது? ஏய், என்னடா இது? ஏய் அர்ச்சனா, என்னாச்சு? எப்பவும் மகா கையில இருக்கிற துப்பாக்கி இப்போ உங்க கையில இருக்கு. பாத்தீங்களா அந்த சீதாவை? கீழே எவ்வளவு திமிரா நின்னுட்டு இருக்கா. இன்னைக்கு அவளை சுட்டாதான் யாத்திரை அடங்கும். என்ன, உங்களையும் பாட்டு பாடி வெறுப்பேத்திட்டாளா? என்னது பாட்டு பாடினாளா? சும்மா பேசுனதுக்கே அவளை சுடணும்னு நினைக்கிறேன். இதுல பாட்டு வேற பாடி இருக்காளா? இன்னைக்கு அவளை கொன்னு தீர்த்தறேன். சுபாஷ், என்ன சொன்னாவ? இதுதான் நீங்க சாப்பிட போற கடைசி வீட்டு சாப்பாடு. இங்க 2 பேரையும் பார்த்து திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. அவ முன்ன மாதிரி இல்ல. பேச்சு, நட, உடை எல்லாமே மாறிடுச்சு. வேற மாதிரி ஆயிட்டா. இதுக்கு மேல அவ உயிரோடவே இருக்க கூடாது. அவளை சுட்டு கொன்னுடுறேன். சித்தி,
அவளை எங்க கிட்ட விடுங்க, அவளை நாங்க பாத்துக்கிறோம். பரதநாட்டியத்துல ஏமாந்துட்டோம், இந்த சான்ஸ மிஸ் பண்ண மாட்டோம். ஓட ஓட அடிச்சு விரட்டிடுவோம். இத பாத்தீங்களா, ஒரே குத்துதான், வயித்தை கிழிச்சு எடுத்துருவேன். ஏய், நீங்களா சும்மா இருக்கீங்களா? இந்த வயசுல கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணுமா? அப்பா, நாங்க போக மாட்டோம். நாங்க ஏன் ஜெயிலுக்கு போனோம்? செக்யூரிட்டி தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி நாங்க தப்பிச்சிருவோம். நில்லுங்க. உள்ள போ. மேடம்க்கு தெரியாம ஒரு அடி கூட உள்ள வைக்க கூடாது. டோ, ரொம்ப அர்ஜென்ட்டியா, புரிஞ்சுக்க. அவசர போலீஸ், அவசரப்படாதீங்க. மேடம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புவேன். சரி, முதல்ல கேளு. என்னையா? மேடம், போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? ஆமா மேடம், 4 போலீஸ் வந்திருக்காங்க. உள்ள வரணுமா? போலீஸ் உள்ள வரணுமா? மகா, சந்தேகமே இல்ல, அந்த தையல்காரி ஜெயில இருந்து தப்பிச்சுதான் வந்திருக்கா. அதான் போலீஸ் வந்திருக்காங்க. ஏய், போலீஸ உள்ள வர சொல்லு. சரிங்க மேடம். வாங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டு தான் இவ்ளோ பில்டப் கொடுத்தியா? உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வராங்க பாரு. உன் மானம் கப்பல் ஏற போகுது. சித்தி, இவள அடிச்சு இழுத்துட்டு போவாங்களா? பின்ன இவளை வச்சு கொஞ்சுவாங்களா? சித்தி, ஆமா, அவ ஏன் சித்தி ஓடாமலே நிக்கிறா? மகா, இந்த தையல்காரிய அடிச்சு இழுத்துட்டு போற அந்த கண்கொள்ளா காட்சிய என் கண்ணால பார்க்கணும் போல இருக்கு. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதியை அரெஸ்ட் பண்ண தானே வந்திருக்கீங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. யோ, அரெஸ்ட் பண்ணுங்கய்யா. என்ன இன்ஸ்பெக்டர், தப்பிச்சு வந்தவ இங்க நிக்கிறா. அவங்க யாரை தேடி போறாங்க உள்ள? அது எங்களுக்கு தெரியும் மேடம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இன்ஸ்பெக்டர், என்ன நடக்குதுங்க? தப்பு பண்ணவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? யோ, கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லியா? மேடம், ஏன் கத்துறீங்க? இருங்க, கூட்டு வருவாங்க. இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? யாரை கூட்டிட்டு வருவாங்க? என்ன விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க யார் தெரியுமா? இவனுங்க தானே, தெரிஞ்சுதான் கூட்டு போறோம். இன்ஸ்பெக்டர், வேண்டாம். எங்களோட பலம் தெரியாம மோதுறீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன மிரட்டுறீங்களா? உங்களையும் சேர்த்து கூட்டு போயிடுவேன். மரியாதையா பேசுங்க. யோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை எதுக்கு கூட்டு போறீங்க? சீதா பணம் கொடுத்தாளா?
இன்ஸ்பெக்டர், தப்பு பண்றீங்க, பெரிய தப்பு பண்றீங்க. யோ, சூர்யா வீட்டுல வச்சது நீங்க தானே?